Good evening, sir. சரவணன் சார் பேசுகிறதுலேருந்து நான் ஒரு வாக்கு அப்சர்வ் பண்ணேன். ஐ திங்க் அனைவருக்கும் மாலை வணக்கம். கரெக்ட் தானே சார்? நான் இங்கே வர்ற டைமில் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்தேன். சிம்பிளாக தமிழ்லேயே பேசலாம், தமிழ்லேயே ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் செந்தில் சாரோட வெல்கம் ஸ்பீச்சு கேட்டப்போ எனக்கு இப்போ கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. பட் எனவே பாலாஜி சாருக்கு வேறு கான்ஃபிடென்ஸ் கம்மி, அப்போ எனக்கும் ஆகலாம். நீங்கள் சொல்கிறது சென்னை தமிழ்னா இது கேரளா தமிழ் சார். ஏன்னா தமிழ் வந்து அவ்வளோ ரிச்சாக ஒரு லாங்குவேஜ் சார். அது அது பேசுகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ட்ரை, அவ்வளோதான் இப்போ சொல்ல முடியும். எனக்கு வந்து இருக்கிற ஹேண்டிகேப்பு வந்து நான் கேரளா இருந்து வர எனக்கு தமிழ் தெரியலைங்கிறது. ஆனால் எனக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் வந்து நான் உங்களை எல்லா மாதிரி தான், உங்களை எல்லாருக்கிட்ட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி தான் புரந்தராங்கிறது. உங்களே மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணுறது. அப்போ அங்கே அது பண்ணி ரெகுலராக நாங்கள் டெய்லி என்கவுண்டர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாங்கள் வாட் வி ஹவ் லேர்ன்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ டுடே. பேசிக்காக வந்து 2 சப்ஜெக்ட்ஸை பற்றி பேச விரும்புகிறேன். சார் சொன்ன மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் கொண்டு வரலாம், எப்படி உங்கள் ஒரு சிக்னேச்சர் அதில் பண்ணலாம். இது வந்து ஒரு சப்ஜெக்டு. இன்னொரு சப்ஜெக்ட் வந்து உங்கள் டூல்ஸ். நாங்கள் வந்து டூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணுற டைமில் நீங்கள் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் உங்களுக்கு அதிலிருந்து மேக்ஸிமம் அவுட்புட்டை நீங்கள் எடுக்க முடியும். ஹவ் யூ கேன் கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் டூல்ஸ். நான் ரொம்ப ஜென்ரிக்காக தான் பேச போகிறேன். ஏன்னா சுபா சொல்யூஷன்ஸோட இந்த ஒரு ஸ்பிரிட் ரொம்ப நல்லாச்சு. அதாவது இட் இஸ் நாட் அபவுட் செல்லிங் யுவர் ப்ராடக்ட், இட் இஸ் நாட் அபவுட் மார்க்கெட்டிங், இட் இஸ் அபவுட் கிரியேட்டிங் அ ஹாப்பி கம்யூனிட்டி. அப்போ அதே எல்லாமே இருக்குது. தட் இஸ் வாட் வி ரிக்வயர். அப்போ ஹவு வி கேன் டூ அவர் திங்ஸ் பெட்டர், ஹவு வி கேன் பி ஹாப்பியர், அதுதான் இந்த ஈவெண்ட்டோட அப்ஜெக்டிவ். நானும் அதான் பேச ட்ரை பண்ணுறேன். தட் இஸ் வாட் ஐ வில் ஆல்சோ ட்ரை டு டூ ஹியர். அப்போ அந்த ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வச்சு வி வில் ஸ்டார்ட். சார், கேன் யூ? இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். ஐ திங்க் எம்பெலிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லோரும் பண்ணுறீங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்டிங்ஸ் இருக்குது. அகெயின் எல்லாருக்கும் தெரியும். வாட்டர் பேஸ்ட் கோட்டிங்ஸ் இருக்குது, யூவி கோட்டிங்ஸ் இருக்குது, ட்ரிப் ஆஃப் கோட்டிங்ஸ் இருக்குது. பின்ன நெக்ஸ்ட்டு ஃபாயிலிங் எம்பாசிங் இருக்குது, இன்ட்ரிகேட் ஷேப்ஸ் ஆஃப் டை கட்டிங் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து ஆஸ் அ டை மேனுஃபேக்சர் ஆல்ரெடி புரந்தரா வந்து உங்களை எல்லா இதிலும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து வி வில் டாக் அபவுட் டைஸும் டை கட்டிங்கும் மேக்ஸிமம் வி வில் ட்ரை டு டாக் அபவுட். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி வச்சு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கட்டிங்கு, க்ரீஸிங்கு, பெர்ஃபரேஷன், கட் க்ரீஸு, ஹாஃப் கட்டிங்கு, எம்பாசிங், ஃபாயிலிங், எம்பாசிங் வரைக்கும் ஒரே ஒரு டைலே பண்ணுறதுக்கு இன்றைக்கி பாசிபிலிட்டி இருக்குது, பண்ணிக்கலாம். அண்ட் இது ஆல்மோஸ்ட் மாடர்ன் பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் சார். இதில் வந்து டை கட்டிங் ப்ரெஷர் நம்ம வந்து ப்ரிசைஸாக கண்ட்ரோல் பண்ணுறம்போது, நம்ம மெஷினோட கட்டிங் பிளேட்டு பர்ஃபெக்டாக இருக்கும்போது நமக்கு இது ஒரே ஷாட்டில் இது எல்லாமே பண்ணி ஹியூஜ் சேவிங்ஸ் இன்றைக்கி நமக்கு எடுக்க முடியும். எஸ் சார். இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபோட்டோகிராஃப். இட்ஸ் அ சோப், பியாரி சோப் காட்டன் டை. இது அதில் கட்டிங்கு, க்ரீஸிங்கு, எம்பாசிங்கு எல்லாமே ஒன் ஷாட்டில் பண்ணுற நாங்களே அங்கேயே செஞ்ச ஒரு டை தான். எஸ் சார். எஸ் சார். Any question? Yes. இந்த மாதிரி டை கட்டிங் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் ப்ரிகாஷன் மாதிரி எடுக்க வேண்டியது. ப்ரெஷர் செட்டிங்ஸில் ப்ரெசிஷன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார். அதாவது ஒரு எம்பாசிங்கும் அண்ட் கட்டிங் க்ரீஸிங் வந்து நீங்கள் ஒரே ஒரு ஷாட்டில் பண்ணுற டைமில் வந்து கொஞ்சம் கூட ஓவர் ப்ரெஷர் வந்தீங்கன்னா எம்பாசிங் ஏரியா கிராக் ஆகலாம்.
அது இல்லைன்னா க்ரீஸு கரெக்ட் வருது, ஆனால் எம்போஸ் வரல, அந்த மாதிரி வரலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு ஃபைனாக ஒரு பேலன்ஸ் வரணும் இது ரெண்டுக்கும். இதுக்கு வந்து மெஷினோட ப்ரெஷர் செட்டிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டீரியல் திக்னஸ் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணணும். மெட்டீரியல் திக்னஸை கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணும்போது தான் கரெக்டாக க்ரீஸிங் ரூல் கொடுக்க முடியும். அப்போ தான் எம்பாசிங்கில் கரெக்டாக பேக்கிங் கொடுத்து கரெக்டாக ஹைட்டில் செட் பண்ண முடியும். அது கரெக்ட் மெட்டீரியல் திக்னஸ் இருந்தால் மட்டும்தான் கரெக்ட் க்ரீஸிங் மேட்ரிக்ஸும் செலக்ட் பண்ண முடியும். இத்தனையும் காம்பினேஷன் கரெக்டாக நமக்கு வர வேண்டியது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் சார், நீங்கள் வந்து ஒரு எம்பாசிங் இருக்கிற ஒரு ஜாபை பண்ணுற டைமில் உங்களுக்கு சப்போஸ் எம்பாசிங்கோ பஞ்சிங்கோ ஒரே டைல பண்ணோம்னாக்க எம்பாசிங்கிலிருந்து நெக்ஸ்ட் க்ரீஸிங் ரூல் வரைக்கும் மினிமம் 5 மில்லிமீட்டர்ஸ் ஆகுது கேப். நான் சொல்கிறது புரியுதா சார்? அதாவது இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த வேன் ஹியூசன்ங்கிற ஏரியா உங்களுக்கு எம்போஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், இங்கே இருந்து இந்த க்ரீஸ் வரைக்கும் மினிமம் 5 மில்லிமீட்டர்ஸ். அது எதுக்குன்னா உங்களுக்கு சேனல் செட் பண்ணுறதுக்கு, ரைட்? அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உங்கள் டிசைனில் அது சப்போஸ் அது ஈவன் 5 வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வேணும். ஏன்னா எம்போசிங் பிளாக்ல இருந்து மறுபடியும் அட்லீஸ்ட் ஒரு 1 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரா பார்டர் வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நெக்ஸ்ட் க்ரீஸிங் ரூல் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம இருக்கிற டிசைனில் சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் இல்லைன்னா இது பெட்டர் 2 பாஸ் பண்ணுறது பெஸ்ட். டைலிருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி வர்றதுக்கு தேவையான ஒரு சில ப்ரிகாஷன்ஸை பற்றி சொல்கிறேன் நான். ஒரு ஃபைல் அனுப்புகிற டைமில் மேக்ஸிமம் ஆக்குரேட்டாக இன்ஃபர்மேஷன், அந்த ஜாபை பொறுத்த இன்ஃபர்மேஷன் ஆக்குரேட்டாக டைமேக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் திக்னஸ். முடிஞ்சால் ஜிஎஸ்எம் விட ஐடியலாக இருக்கும், மில்லிமீட்டரில் இருந்தால் வெரி கிரிட்டிக்கல். அந்த தேர்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் அதில் ஏதாவது ஸ்பெஷல் பர்ஃபரேஷன் இருக்குது, சப்போஸ் ஏதாவது ஸ்பெஷல் கட் க்ரீஸ் இருக்குது அப்படின்னா அதோட பிச்சுங்கிறது இஸ் இட் கிளியர் சார்? வாட் இஸ் அ பிச்? பிச்சுங்கிறது இஸ் இட் கிளியர்? பிச் அப்படின்னா இப்போ சப்போஸ் கட் க்ரீஸ் வச்சுக்கோங்களேன். கட் க்ரீஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கட் க்ரீஸில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு கட் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸு க்ரீஸ் இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கட்டு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் க்ரீஸ், இது வந்து ரேஷியோ மாதிரி வருவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5:5 கட் க்ரீஸ் அப்படின்னா 5 மில்லிமீட்டர் கட் இருக்கும், 5 மில்லிமீட்டர் க்ரீஸ் இருக்கும். 1:1 கட் க்ரீஸ் அப்படின்னா அப்படி இல்லை. லெட் அஸ் சே 3:3 அப்படின்னா 3 மில்லிமீட்டர் கட் இருக்கும், 3 மில்லிமீட்டர் க்ரீஸ் இருக்கும். இதுதான் ஆக்சுவலி அது வந்து கட் க்ரீஸோட ஒரு மெஷர்மெண்ட்டு தான் பிச்சுங்கிறது. சிமிலர்லி பர்ஃபரேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட் இருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும், கரெக்ட்? அந்த கட் எவ்வளோ இருக்குது, அந்த கேப் எவ்வளோ இருக்குது, அதுதான் பிச். இப்போ 1:1 பர்ஃபரேஷன் அப்படின்னா 1 mm அதில் கட் இருக்கும், 1 mm கேப் இருக்கும். ஒரு சில டீ காட்டன்ஸ் இருக்கும்போது, கோர்கேட்டட் காட்டன்ஸ் இருக்கும்போது எல்லாம் டிஃப்ரெண்ட் ஈவன் டேக்ஸில் கூட டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸில் பர்ஃபரேஷன் வரலாம். அந்த பிச்சு கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் உங்கள் கட்டிங் ரூலோ உங்கள் க்ரீஸிங் ரூலோ தமிழ் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு தி திக்னஸ் ஆஃப் யுவர் மெட்டீரியல். உங்கள் மெட்டீரியல் திக்னஸ் சப்போஸ் இட் இஸ் லைக் 300 GSM அப்படின்னாக்க இட் வில் பி அப்ராக்சிமேட்லி 0.3 மில்லிமீட்டர்ஸ் நினைக்கிறேன், கரெக்ட் சார்? 300 GSMனா பட் அப்ராக்சிமேட்லி 0.3 மில்லிமீட்டர்ஸ். அப்போ 23.8 உங்களுக்கு கட்டிங் இருக்கும்போது 23.5 உங்களுக்கு க்ரீஸிங். திஸ் இஸ் தி கேல்குலேஷன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற டைமில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் டெய்லி சீரியஸாக மிஸ்டேக்ஸ் வரும். ஒரு 23.5 க்ரீஸ் போடுற வேண்டிய இடத்துல
23.6 crease போட்டிங்கன்னா என்ன ஆகும் சார்? எல்லாம் உங்களுக்கு கிராக் வந்துடும். 23.5 போட வேண்டிய இடத்துல 23.2 தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு க்ரீஸ் வரதுக்கு சிரமமாக இருக்கும், கரெக்டாக வராது. அது கரெக்டாக கொடுத்தா தான் கரெக்டாக கிடைக்கும். ரைட்? எஸ் சார். அஃப்கோர்ஸ், அஃப்கோர்ஸ். By and large, it is either 23.3 or it is 23.4 for most of the folding cartons. But when you enter into corrugated, it becomes 23. Sir, if it is, yeah, that, sir, no, the cutting rule is 23.8. Okay. Now let us say your material is 300 GSM. The ideal way is to use a vernier and get the exact thickness. Most likely it will be 0.3, right? So your creasing becomes 23.5. Of course, of course. 23.5 is a very common crease, very, very common. இது வந்து most likely உங்களுக்கு familiar விஷயம் நினைக்கிறேன். I'll just repeat that. When you go for an automatic die cutter for the first time, நீங்கள் என்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்க வேண்டியிருக்கு? அதில் வந்து வாட் இஸ் தி வுட் சைஸ். ஏன்னா ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸில் எப்போதுமே வந்து இட் இஸ் பெட்டர் டு யூஸ் அ ஃபுல் வுட் சைஸ். அதுதான் பெஸ்ட். அந்த சேஸோட ஸ்டெபிலிட்டிக்கு பெஸ்ட்டு வந்து கோ ஃபார் தி ஃபுல் வுட் சைஸ். எவ்வளோ கிரிப்பர் அந்த சென்டர் நாட்ச் அந்த மெஷினுக்கு இருக்கா? இருக்குன்னா வாட் இஸ் த டைமென்ஷன்ஸ்? மோஸ்ட்லி இட் வில் பி லைக் 8 millimeters by 13 millimeters. இப்படி தான் அது வரும். இதெல்லாம் மேனுவல் இருக்காங்கிறத யூ ஹேவ் டு கன்ஃபார்ம். பர்டிகுலர்லி இன் கேஸ் யூ ஆர் கோயிங் ஃபார் அ யூஸ்டு டை கட்டர் அப்படின்னா இதெல்லாம் மேனுவல் இருக்கணும், பேசிக் டேட்டாவாக உங்களுக்கு தெரியணும். அண்ட் இன் கேஸ் அது ஒன்றுமே இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு கெட் அ டை ஃப்ரம் தி ஒரிஜினல் மேனுஃபேக்சரர்லேருந்து. And then we can get the data from that die. Base plate ஓட hardness, இது கரெக்டான HRCயில் இருக்கிற ஹார்ட்னஸ் இருக்கிற பேஸ் பிளேட். இதுக்கு லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ் தேர். அந்த உங்களுக்கு க்ளீன் கட் கிடைக்கிறதுக்கு, உங்களுக்கு காட்டன் டஸ்ட் ஃப்ரீ கிடைக்கிறதுக்கு எல்லாம் பேஸ் பிளேட்டோட ஹார்ட்னஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல். Yes, sir. Yes, sir. இது வந்து திருப்பூருக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். ஏன்னா கார்மெண்ட் டேக்ஸ் மேக்ஸிமம் வர்ற டைமில் போட் டு போட் பேஸ்டிங் வரும். கரெக்ட் சார்? திக்கர் மெட்டீரியல் 1 mmக்கு ஜாஸ்தி, 1 mmக்கு மேலே திக்னஸ் வர அது காமன் தானே சார் எல்லா இடத்துலையும்? இட்ஸ் அ காமன் திங். இந்த மாதிரி ரிஜிட் மெட்டீரியல் டை கட் பண்ணுற டைமில் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆர் likely to happen. அதுக்கு உங்களுக்கு அதில் சின்ன ஹோலும் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, இல்லைன்னா சின்ன ஸ்லாட் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஹோல் ரிவர்ட் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்ட்? இந்த மாதிரி பண்ணுற டைமில், டை கட் பண்ணுற டைமில் வேஸ்ட் போட்டு அதுக்கு உள்ளே மாட்டி பிளேடெல்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார்? அந்த பிளேட்ஸ் ஓப்பன் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா அதில் வேஸ்ட்டு மாட்டி போகுது. இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு டை பண்ணுற டைம்லேயும் வி ஹாவ் டு யூஸ் ஸ்பெஷல் ரூல்ஸ். முதல்ல இப்போ நார்மலி வந்து 2 point ரூல்ஸ். 2 point ரூல்ஸ் வந்து இட் இஸ் லைக் 0.7 millimeter திக். இதுக்கு வந்து வி மைட் ரிக்வயர் 3 point ரூல்ஸ். 3 pointsங்கிறது இட் இஸ் 1.05 millimeters திக். அந்த மாதிரி திக் ரூல் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். லாங் பெவல் யூஸ் பண்ண, பெவல் அப்படின்னா அந்த ரூலோட ஆங்கிள் நார்மல் வந்து ஒரு 52 டிகிரினா இது வந்து லாங் 42 டிகிரி மாதிரி வரும். லாங்கர் பிளேட் யூஸ் பண்ண வேண்டி வரும். சைடு ப்ரொஃபைல் பிளேட் யூஸ் பண்ண வேண்டி வரும். அது மாதிரி ஸ்பெஷல் பிளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. இதில் வந்து ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற டைமில் பர்டிகுலர்லி ஸ்மாலர் ஸ்லாட்ஸில் ரொம்ப டேஞ்சரஸ் இது. சார் கேன் யூ
இந்த ஒரு சொல்யூஷனை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் அ ஸ்பெஷல் ஸ்லாட் பஞ்ச். உங்கள் ஸ்லாட் ஏரியாவில் வந்து டையில் பிளேடுக்கு பதில் சிங்கிளாக ஒரு பஞ்ச். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ப்ரிங்கு வேறு இருக்குது. இது டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ரெக்டாங்கிள் மாதிரி இது வந்து ரெக்டாங்கிள் வித் ரவுண்டட் கார்னரு. நார்மல் ஸ்லாட் வர கிடைக்கும். அதில் ஸ்லாட்ஸ் பார்த்துருப்பீங்களா, ஹேங்கிங் ஸ்லாட்ஸ் மாதிரி அது கிடைக்கும். ரெக்டாங்கிள் கட் மாதிரி கிடைக்கும். வித் ஸ்ப்ரிங்கு வித் சைடு எஜெக்டர் எல்லாம் அது இருக்குது. சாலிட் பஞ்சஸ் இருக்குது. இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா இதில் ஜாயிண்ட் இல்லை. அப்போ டைரக்ட் கட். இதில் வந்து பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா இது காஸ்ட். ஏன்னா திஸ் வி ஹாவ் டு இம்போர்ட். இப்போ நான் இந்த ஃபோட்டோ வந்து திஸ் இஸ் ஃப்ரம் ஜெர்மனி. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அது. ஸோ வி ஹாவ் டு இம்போர்ட் தட். பட் யூ கேன் கெட் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். லாங் லைஃபும் வர கிடைக்கும். எஸ் சார். டை கட்டிங்கில் வேல்யூ அடிஷன் நெக்ஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி வந்து இட் இஸ் பை த யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிப்பிங். இது ஸ்பெசிஃபிக்கலி ஆட்டோமேட்டிக் டை கட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற டைமில் யூ கேன் டூ ஸ்ட்ரிப்பிங். ஸ்ட்ரிப்பிங் அப்படிங்கிறது வந்து நம்ம காட்டனில் அன்வான்ட் ஏரியாஸை ரிமூவ் பண்ணுறது. நம்ம மேனுவலாக பண்ணுறோம்ல, அது வந்து யூ கேன் டூ வித் மெஷின்லேயே ஆட்டோமைஸ்டாக அது பண்ணுற ப்ராசஸ் தான் ஸ்ட்ரிப்பிங். இதில் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லேபர் டைம் எல்லாம் சேவ் பண்ணலாம், ப்ரொடக்டிவிட்டி மேக்ஸிமம் எடுக்கலாம். இதுக்கு என்ன மெத்தட்னு கேட்டிங்கன்னா ஒரு மேல் டை ஒரு ஃபீமேல் டை அது வந்து ரெண்டும் ரெஜிஸ்டர்டாக வரும், ஒரு செட்டாக வரும். மிஷினில் அப்படியே கொடுத்தீங்கன்னா மிஷினில் அது செப்பரேஷன். அண்ட் தென் உங்களுக்கு ரிமூவ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் எல்லாம் மேல் ஸ்பெஷல் ரிமூவிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஃபீமேல் அங்கெல்லாம் ஹாலோஸ் இருக்கும். ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இதில் கீழே இருக்கிறது இட்ஸ் அ மேல் டை, மேலே இருக்கிறது இட்ஸ் அ ஃபீமேல் டை. நாங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருக்கோம் ஃபோட்டோ அது. பட் இது ஒரு செட்டாக வரும். டாப் டு பாட்டம் லாக் பண்ணி வரும். இது வந்து மெஷின்ஸில் செப்பரேட்டாக ஸ்ட்ரிப்பிங் ஸ்டேஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பிங் ஸ்டேஷனில் இது ஃபீட் பண்ணி இது அன்லாக் பண்ணி இட் வில் பி ப்ரீ ரெஜிஸ்டர்ட் அண்ட் தென் யூ கேன் ரன் இட். எஸ் சார். நெக்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் வந்து இட் இஸ் கால்டு பிளாங்கிங். பிளாங்கிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிப்பிங்கோட ஆப்போசிட். ஸ்ட்ரிப்பிங் வந்து யூ ஆர் ரிமூவிங் தி அன்வான்ட் ஏரியா. பிளாங்கிங்கில் வந்து யூ ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் தி வாண்டட் ஏரியா. இட் இஸ் சிம்பிள் டிஃப்ரென்ஸ். இந்த ஃபோட்டோ இருக்குது. அது அகெயின் இட் இஸ் டன் த்ரூ அ ஸ்பெஷலைஸ்டு டை. ஸ்ட்ரிப்பிங் டையோட ஒரு ஆப்போசிட் மாதிரி இந்த மிஷினில் செட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிறது ஃபீமேல், மேலே இருக்கிறது மேல். இதில் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோவை பார்த்தீங்க. எஸ் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த மாதிரி டைஸ் வந்து கொஞ்சம் சாஃபிஸ்டிகேட்டட். யூ ஹேவ் டு இம்போர்ட் த டைஸ். பட் நவ் இப்போ பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் நம்ம அந்த வீடியோ பார்த்தேன். அது சுபா சொல்யூஷன்ஸ் வந்து தே ஹவ் கம் அவுட் வித் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அந்த டையே இல்லாமல் ஜஸ்ட் மெஷினில் இருந்தே நீங்கள் பிளாங்கிங் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் யுவர் காட்டன்ஸ் யூ கேன் டூ தட். ஸோ ஐ ஆல்சோ saw that in the website, so I just presented here. Yes sir. So now we are going to the decoration part. I tried to tell you a few things how you can get good productivity from your die. உங்களுக்கு இருக்கிற questions எல்லாம் நீங்கள் கேட்கலாம் after we are done. I think last ஒரு question answer session இருக்குல்ல, so you can ask. ஏன்னா டை சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வாஸ்ட். அது சின்ன ப்ரெசன்டேஷன் எல்லாம் கவர் பண்ண முடியாது. ஆனால் அதில் மேக்ஸிமம் வந்து அது அப்ளிகேஷன் ரிலேட்டடு. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும், அந்த டைமில் வந்து நம்ம டீமாக ஒர்க் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் இது. ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஃபியூ மோர் திங்ஸ் வாட் யூ கேன் டூ வித் யோர் எக்ஸிஸ்டிங் மெஷினரி பை யூஸிங் சம் ஸ்பெஷலைஸ்டு டூல். வாட் யூ கேன் அச்சீவ். வாட் யூ ஆர் சீயிங் தேர் இஸ் அ 3D emboss. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார்? ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் திஸ் ஆர் ஆர் யூ அவேர்? திஸ் இஸ் அ 3D emboss. Yes sir. Yes. It's also called a multiple level emboss. Simply சொன்னீங்கன்னா ஜென்ரலாகவே எம்போசிங் வந்து நீங்கள் ஒரு லெவல் ரேஸ் பண்ணுவீங்க உங்கள் எம்போசிங் ஏரியா. மல்டிபிள் லெவல் அப்படின்னாக்க யூ கேன் டூ மல்டிபிள். அதுதான் 3Dங்கிறது அதே தான். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ப்ளீஸ் ப்ளீஸ். நார்மலாக நம்ம க்ரியேட் பண்ணுற டூல்ஸில் வந்து இட்ஸ் அ நார்மல் ஒரு எச்சிங் ப்ராசஸில் பண்ணுற டூல்ஸு. அது லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணி ஆசிட் எச்சிங் பண்ணி தான்
பிளாக் மேக்கர்ஸ் வந்து டூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் புது டெக்னாலஜிஸ் வந்து டைரெக்டாக மெஷினிங். ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ் லைக் தட் டைரக்ட் மெஷினிங். அது டைரக்ட் மெஷினிங் பண்ணுற டைமில் யூ கேன் டூ 3D, யூ கேன் டூ மல்டிபிள் லெவல்ஸ். இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு ஒரு ஃபைல் இருக்குது, உங்களுக்கு மைண்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு ஷேர் தட் வித் யுவர் டை மேக்கர். அண்ட் உங்கள் டை மேக்கர் வந்து தே வில் ஜென்ரேட் அ ப்ரொஃபைல், ஒரு 3D ப்ரொஃபைல் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸில். அது நீங்கள் தே வில் சென்ட் இட் டு யூ ஃபார் அப்போ உங்களுக்கு இதில் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 உங்களுக்கு அது எப்படி பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு விநாயகர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விநாயகர்னா அவரோட தும்பிக்கை. ஸோ தும்பிக்கை தமிழ் என்ன சொல்லுவோம் சார்? த ட்ரங்க் தும்பிக்கை தாலே. அவரோட தும்பிக்கை வந்து ஒரு லெவலில் இருக்கலாம், ஆனால் அவரோட இது வந்து இன்னொரு லெவலில் இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எந்த இதில் வேணுங்கிறது வி ஹேவ் டு டெவலப் ப்ரொஃபைல்ஸை டெவலப் பண்ணி இட் வில் கம் டு யூ. யூ ஹேவ் டு செக் அண்ட் யூ ஹேவ் டு டிசைட், ஓகே எனக்கு இது இப்படி போதும், எனக்கு இது வந்து அந்த மாதிரி வேணும். அப்போ அது வந்து ஒரு டிஸ்கஷன், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ராசஸில் தான் திஸ் இஸ் டன். எஸ் சார். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ். ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ் கூட இது ஒரு ஆர்டிஸ்டிக் ப்ராசஸ்னு சொல்லலாம். ஒரு நல்ல டிசைனருக்கு இது ஒரு நல்ல ஐடியா இருந்தால் அந்த ஐடியா கன்வெர்ட் பண்ணுறது இட்ஸ் அன் ஆர்டிஸ்டிக் திங் அண்ட் இட் டேக்ஸ் மோர் டைம். அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்டிங் ஆல்சோ இஸ் மோர் தேன் அ நார்மல் டை. காஸ்ட் வந்து இட் பி மல்டிபிள் டைம்ஸ் ஹையர். எஸ் சார். எஸ் சார். அனதர் திங் இஸ் மைக்ரோ எம்பாசிங். மைக்ரோ எம்பாசிங்கிறது வந்து நார்மலாக உங்களுக்கு ஒரு எம்பாசிங் ப்ராசஸில் இப்போ அகெயின் இதே எக்ஸாம்பிளுக்கு வரேன். இப்போ இந்த ஒரு ப்ரீஃப் இமேஜ், இந்த ஒரு டெக்ஸ்ட். சப்போஸ் இந்த அண்டர் கார்மெண்ட்டுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன். அது இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன பேட்டர்ன்ஸ் ஆகும் இல்லைங்களா? ரொம்ப சின்ன பேட்டர்ன்ஸ் ஆகும். அது அந்த சின்ன பேட்டர்ன்ஸ் வந்து எம்பாசிங் பண்ணும் உங்களுக்கு, இல்லைன்னா டீபாசிங் பண்ணும். இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் பண்ணுற டைமில் தான் இது மைக்ரோ எம்பாசிங் ஆகும். ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ போடுங்க சார். நீங்கள் இது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் மைக்ரோ எம்பாசிங். அந்த லீவ்ஸுக்கு உள்ள வெயின்ஸ் பார்த்தீங்களா, லீவ்ஸோட அந்த வெயின்ஸ் வர அதில் வந்து டீபோஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ டீபோஸ், அதாவது எம்பாசிங்கோட ஆப்போசிட் அது, ரைட்? அப்போது அதில் ஒரு கீழே ஒனியன் பார்த்தீங்களா, கீழே ஒனியன் இருக்குது. அந்த ஒனியனோட லைன்ஸ் எல்லாம், ஒனியன் ஏதோ ஃப்ளவர் மேபி, அது மேலே ஒரு ஃப்ளவர் இருக்குது. அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லைக் 0.3 மில்லிமீட்டர் வரைக்கும், அந்த அளவுக்கு சின்ன லைன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எம்பாசிங் பண்ணலாம், இல்லைன்னா டீபாசிங்கும் பண்ணலாம், ரெண்டுமே. திஸ் இஸ் கால்ட் மைக்ரோ எம்பாஸ். இது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு மைண்டில் ஒரு இமேஜின் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு லீஃப், அந்த லீஃப் ஒரு 3D ஷேப்பில் அதோட லைன்ஸ் எல்லாம் கிளியராக வந்து அந்த லீஃபுக்கு டெக்ஸ்டர் இருக்குல்ல சார். நீங்கள் ஒரு லீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெக்ஸ்டர் இருக்குல்ல, அந்த லீஃபுக்கு கல், ராக், அது ஒரு டெக்ஸ்டர் இருக்கலாம். அதெல்லாம் வந்து யூ கேன் ஆக்சுவலி ட்ரை டு ஜென்ரேட் த்ரூ மைக்ரோ எம்பாசிங். ட்ரெமெண்டஸ் பாசிபிலிட்டி இருக்குது அதில். எஸ் சார். சிமிலர்லி எம்பாசிங் கூட ஜாயிண்டாக ஹேண்ட் இன் ஹேண்ட் போகிற ப்ராசஸ் ஃபாயிலிங். இது ரெண்டு காம்பினேஷனில் வரும்போது பியூட்டிஃபுல் எஃபெக்ட்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஃபாயிலிங் வந்து ஐ திங்க் நான் ஜாஸ்தி பேச வேண்டியதில்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு ஜானி வாக்கர், ஒரு சிவாஸ்ரீகள் காட்டன் மைண்டில் இமேஜின் பண்ணால் தெரியும். எம்பாசிங்கும் ஃபாயிலிங்கும் ஜாயிண்டாக வரும்போது அது எப்படி இருக்கும். எஸ் சார். அது மைக்ரோ ஃபாயிலிங் வர. ஸோ யூ கேன், இது வந்து இட் இஸ் ஒரு டைரியோட கவர் ரெக்ஸனில் ஃபாயிலிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிராஸ் டை இது. அப்போது மைக்ரோ எம்பாசிங், ஃபாயிலிங்,
இதெல்லாம் வந்து இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப இம்மென்ஸ். நம்ம இமேஜினேஷன் தான், நமக்கு இருக்கிற லிமிட் வந்து நம்ம இமேஜினேஷன் மட்டும்தான். வாட் வி இமேஜின் மோஸ்ட்லி வி கேன் டூ, அஃப்கோர்ஸ் அப் டு 0.3 millimeters. எஸ் சார். நமக்கு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நாங்கள் இப்போ வந்து அதிலும் R&D பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 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 எம்பாசிங் ஏரியாவுக்குள்ள ஒரு ஹிடன் பிரிண்ட், ஒரு ஹிடன் லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம். லென்டிகுலார் பிரிண்டிங் எஃபெக்ட் வர்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நாங்கள் இப்போ R&D செஞ்சிட்ருக்கோம். லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். உங்கள் ப்ராடக்ட்டு ஸ்பெஷலாக இருக்கிறது, உங்கள் ப்ராடக்ட்டு தனியாக ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வி கேன் ஒர்க் டுகெதர். எஸ் சார். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சார், நீங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் தி சிம்பிள் ஆஃப் தி கேரளா கவர்மெண்ட். திஸ் வி டிட் 3D எம்பாஸ் அதில் இருக்குது, அதில் மைக்ரோஸ்கோபிக் டீட்டெயிலிங் இருக்குது. அந்த இந்தியன் எம்ப்ளம் நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஃபாயிலிங்கும் இருக்குது. இது எல்லாமே ஒரே ஒரு டையில், எவ்ரிதிங் இன் ஒன் டை. ஆனால் அந்த அளவுக்கு அதில் பர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரைட்? எஸ் சார். அப்டேஸை பற்றி சொன்னேன் சார். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நைஸ் ஈவினிங். இந்த ஹாப்பி கம்யூனிட்டி லிவிங் ஸ்பிரிட்டு எவர் லாஸ்டிங்காக இருக்கட்டும். தேங்க்யூ வெரி மச் சார். ஒன்ஸ் அகேன்.